So good evening students, today we will see the current affairs analysis dated 17th and 18th April 2021. So first news, World Population Report வந்து United Nation Population Fund வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் தே யூஸ் டு ரிலீஸ் திஸ் ரிப்போர்ட். இந்த வருஷம் என்ன தீமில் ரிலீஸ் பண்ணியிருந்தா மை பாடி இஸ் மை ஓன் அப்படின்னா பாடியோட அட்டானமியை பற்றி பேசியிருக்காங்க. பாட்லி அட்டானமி இந்த சென்ஸ் அவங்க நீங்கள் யாரும் செல்ஃப் டிக்டேட் பண்ணக்கூடாது, அவங்களோட பாடிக்கு தே ஹேவ் ப்ரைவசி, தே ஹேவ் லைக் லிபர்ட்டி அண்ட் எவ்ரி திங். ஸோ ஃபீமேல் ஜெனிட்டலை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ், தென் வி ஹேவிங் லைக் கான்ட்ரசெப்டிவ்ஸ் பயன்படுத்துறதுல, அப்புறம் லைக் ஏர்லி மேரேஜஸ் ஃபோர்ஸிங் இருக்குது, அப்புறம் அபார்ஷன் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நிறைய கண்ட்ரீஸில் வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வயலேஷன் ஆஃப் பாட்லி அட்டானமி ரொம்ப அதிகமாகவே இருக்குது கண்ட்ரீஸில். பிகாஸ் உமன்ஸ் வேர் நாட் கிவன் ரைட் டு லைக் என்ன சொல்கிறது, அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறதில்ல, ஸ்பவுஸ் தான் எப்போவுமே டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அது கொடுக்கப்படணும். அப்புறம் இஸ்லாமில் தெர் இஸ் அ ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஸோ அது வந்து இருக்குது, அது ஸ்டாப் பண்ணப்படணும். லேக் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் சாய்ஸஸ், பெண்கள் வந்து கருத்துடை விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. அப்புறம் அன்வான்ட் செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அ ஹோம் அண்ட் ஃபுட் பர்பஸ். ஸோ ஃபோர்ஸிங் தம் அப்படின்னா வித்தவுட் அவங்க கன்சன்ஸ் இல்லாமல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. டைவர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ், ஜெண்டர் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண, அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் ஒழுங்காக வாக் பண்ண முடியலை, நிறைய அசால்ட் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது, ஃப்ரீடமாக அவங்களால போக முடியலை. ஸோ குளோபல் செனாரியோ எடுத்துக்கிட்டால் ரைட் டு மேக் டிசிஷன்ஸ் ரிகார்டிங் ஓன் பாடி. 57 டெவலப்பிங் கண்ட்ரீஸில் half of the women, nearly half the women from 57 countries, they have the right to choices. அது மேரேஜ் பண்ணிக்கிறது சரி, கான்ட்ரசெப்டிவ்ஸ் எடுத்துக்கிறது சரி, அவங்களோட ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டீஸுக்கும் சரி. 75% countries have legal equal access to contraceptions. ஸோ அது கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் COVID-19 பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அது அதிகமாகுது, பெண்களோட ரைட்ஸ் வந்து டினை பண்ணப்படுது அப்படின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்கிறதுனா 12% ஆஃப் த மேரீட் உமன் அவங்களோட ஹெல்த் கேரை பற்றி இண்டிபெண்ட்டாக அவங்க முடிவெடுக்க முடியும். 63% கன்சல்டேஷன் வித் த ஸ்பவுஸ் மூலமாக தான் பண்ணிக்கிறாங்க. ஃபார் 23% ஸ்பவுஸ் தட் த மெயின்லி டேக்ஸ் தேர் ஹெல்த் கேர். அது என்ன ரிலேட்டடான ஹெல்த் கேராக இருந்தாலும் பெண்களுக்கான ஹெல்த் கேரை வந்து 23% வந்து ஸ்பவுஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கான்ட்ரசெப்டிவ்ஸ் கேட்டகரியில் 8% ஆஃப் கரண்ட்லி உமன் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 83% வந்து ஸ்பவுஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்களாம். தென் 47% ஆஃப் த உமன் யூஸிங் கான்ட்ரசெப்டிவ் வேர் இன்ஃபார்ம்ட் அபவுட் தேர் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. சம் உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் கம்மியாக இருக்குது நிறைய ஸ்டேட்ஸில், அசாம் கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. தென் பீகாரில் வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஹெல்த் சர்வே கம்பேர் பண்ணும்போது தேர் இஸ் அ இன்க்ரீஸ் ஆஃப் தி லைக் அவேர்னஸ் ஹவுஸ் ஹோல்டு, லைக் என்ன சொல்கிறது, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக அவங்க டிசிஷன் எடுக்கிறதுல அவங்களோட அவேர்னஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 99% ஆஃப் த உமன் இன் நாகாலாந்து ஹவுஸ் ஹோல்ட் டிசிஷன்ஸ் அவங்க தான் எடுக்கிறாங்க. 2வது இடத்துல மிசோரம் வருது. லடாக் அண்ட் சிக்கிம் இஸ் கோயிங் டவுன் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் 2017 சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட், கேஎஸ் புட்டசாமி கேஸ், ப்ரைவசி. ஸோ அந்த ப்ரைவசியில் உமன்ஸுக்கும் வந்து அவங்களோட பாடி இல்லைன்னா அவங்களோட மேரி லைஃப், அப்புறம் என்னென்ன டிசிஷன் அவங்க குழந்தை பத்துக்கிறது சரி, எல்லாமே வந்து ப்ரைவசி, டிக்னிட்டி அண்ட் பாடிலி இன்டெகிரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் வருது. அபார்ஷன் அண்ட் சரோகேசிலேயே நம்ம ப்ரைவசி கொடுக்கல அப்படின்றது லைக் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய இடத்துல. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. 20 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் வீக்ஸ் வரைக்கும் 20 வீக்ஸ்லேருந்து 24 வீக்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அபார்ஷன் பண்ணுறது. இப்போ அவங்க சேஃபாக அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை வந்து அபார்ஷன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும், ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்ற பேர் 1987 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யுஎன்எஃப் லைக் யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன்ற பேரில் இருந்துச்சு. இட்ஸ் அ லைக் யுனைடெட் நேஷனோட ஏஜிஸ் ஆர்கனைசேஷன். ஸோ தே வில் டேக் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஹெல்த், எஜுகேஷன் கேட்டகரியில் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல்.
தென் ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஈட் சேலஞ்ச் நமக்கு தெரியும். ஸோ அது ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னா இப்போது மும்பை, சென்னை போன்ற சிட்டிஸ்லலாம் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ட்ரான்ஸ் ஃபேட் இல்லாமல் ஃபுட் எடுக்கிறதுக்கு அவங்கள அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ரைட் டு ஈட், அதான் ஈட் ரைட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ரைட் டு ஈட் கேம்பெயின் இல்லைனா ஈட் ரைட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க 2020. ஸோ அது சேம் திங் தான் கண்டினியூ பண்ணுறாங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச் கேட்டகரியில். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் ஈட் ரைட் இந்தியான்னு சொல்லி பேர், அந்த கேம்பெயின் பேர் எல்லா சிட்டிஸ்லேயும் பண்ணுறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஸ்மார்ட் சிட்டிஸில் எல்லாமே வந்து சைக்கிள் லேண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, பைக்கிங் கேட்டகரி, சைக்கிளிங் கேட்டகரி. ஸோ அதன் மூலமாக அவங்களோட ஹெல்த்தி லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும், பொல்யூஷன்ஸையும் ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு நம்ம லான்ச் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இது. ஈட் ரைட் மேலா, ஃபுட் சேஃப்டி மித்ரா மேலா, தென் ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ். ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் டு டிரான்ஸ்ஃபேட் இல்லாமல் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன். டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்சஸ் என்னன்னா நார்மல் சிட்டிசன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பக்கத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோட் கம்யூனிகேஷன்ஸ் உருவாக்குறது. அப்புறம் வித்தவுட் பொல்யூஷன்லெஸ் வெஹிக்கிள்ஸ், தட் இஸ் சைக்கிள் எக்ஸெட்ரா, சைக்கிளிங் கேட்டகரி நான் சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டு தான் இதோட மெயின் மோட்டிவ். தென் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆல்ரெடி இருக்குது இந்த இனிஷியேட்டிவ், நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது IPv4 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் வந்து 4 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 6க்கு வந்து ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம். அது வந்து 4 டிஜிட் கேட்டகரியில் வரும். இந்த ஐபி ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே வி ஹேவிங் CCTV கேமரா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இன்டர்நெட். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் அந்த கேமராவை கேமரா மூலமாக இங்கே நடக்கிறத நம்ம வாட்ச் பண்ண முடியும், டேட்டாஸை வந்து எடுக்க முடியும். அது மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும், இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ யூ கேன் ஹேவ் அது மாதிரி வி கேன் யூஸ் கேம் கோடுக்கும் சரி, இல்லைனா பவர் பாயிண்ட்ஸ் ப்ரொஜெக்டருக்கும் நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஐபி அட்ரஸ் மூலமாக. இஃப் இட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா 5G வந்துருப்போ நம்ம எல்லாமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கனெக்டடாக தான் வரும். ஈவன் ஃபேனில் இருந்து எல்லாமே நம்ம அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். அப்படின்றப்போ ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்குமே. ஸோ IPv6 அப்படின்னா 6 டிஜிட் கேட்டகரி. அதில் 2 அது வந்து ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. IPv4ன்றது ஐபி அட்ரஸ் ஓல்டு ஒன் 1980 சம்திங்கில் அது ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டது. இப்போ IPv6க்கு மாறுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் பப்ளிக் நெட்வொர்க்கில் போகக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸை உருவாக்கக்கூடியது அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது. இட்ஸ் IPv4 எடுத்தால் 32 பிட் அட்ரஸ் ஸ்கீம்னு பேர். இப்போது நம்ம 90% அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 1983 இட் வாஸ் லான்ச். IPv6 அப்படின்றது 128 பிட் அட்ரஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். இது மெயினாக ப்ரைவசி கன்சர்ன், ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. தென் 4th வந்து ஆஹார் கிராந்தி மிஷன். ஸோ நியூட்ரிஷனை வந்து எல்லா மூலைக்கும் கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அவேர்னஸ் கேம்பெயின் நேஷ்னல் நியூட்ரிஷனல் மிஷன் நமக்கு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். போஷன் அபியான் வி ஹேவிங். மெயின்லி இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை வந்து லோக்கலி விளையக்கூடிய பொருட்களை வந்து நியூட்ரிஷனல் டயட்டில் கொண்டு வர்றதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக வேஸ்டிங், ஸ்டண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் நம்புகிறாங்க. த ரிச்னஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் ட்ரெடிஷ்னல் டயட் அண்ட் த லோக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதை வந்து பேலன்ஸ் டயட்ஸில் கொண்டு வர்றதுக்கு தான் இதோட மெயின் மோட்டிவ். இதோட நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் we are in number 94 லாஸ்ட் இயர். அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து 14% இருக்குது, முன்னாடி 16.3 இருந்துச்சு. அண்ட் தென் சைல்டு வேஸ்டிங்கில் 17.3, அண்ட் தென் சைல்டு ஸ்டண்டிங்கில் 34.7, அண்ட் தென் மொர்டாலிட்டி ரேட் 3.7%. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கவர்மெண்ட் நம்புகிறாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் இந்த ஸ்கீம் வந்து இந்த மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் மங்கி டாக்டல் இல்லைனா பெட்ரோசர் ஸ்பீஷீஸ். ஸோ யூ கேன் சி இட்ஸ் அ பெட்ரோசர் ஸ்பீஷீஸ். இது மரத்தில் வாழக்கூடியது, ஒரு ஃபைட்டர் ஜெட் அளவுக்கும் ஹைட் லென்த்தாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு டைனாசர், ட்ரையாசிக் கிரியேச்சர்ஸ். அப்புறம் டைனாசர் பீரியடில் இது இருந்ததாக சொல்லப்படுது. இதுக்கான தடயங்கள் ஜுராசிக் ஈராவில் எடுத்திருக்காங்க. டைனாசரில் ஜுராசிக், ட்ரையாசிக், அப்புறம் கிரியேச்சர்ஸ் பீரியடில் இதுக்கான ஃபாசில்ஸ் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்போசிட்
அது என்ன அப்படின்னா அப்போஸ்ட் தம்ப் அப்படின்னு பேர் நமக்கு இருக்கிறது மாதிரி. இப்போ இந்த ஹேண்டை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா, ஃபிங்கர்ஸை. ஸோ மங்கிக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, மற்ற மிருகங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. பேர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அது இந்த மிருகத்துக்கும் மரத்தில் வளரக்கூடிய இந்த மிருகத்துக்கும் அது இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ஸ், மங்கீஸ் நமக்கெல்லாம் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது. மற்றபடி இப்போ இருக்கிற ட்ரையாசிக் இந்த மங்கி டக்டல் ஃபாசிலில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் தம்ஸ் கேட்டகரி இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். இது சைனாவோட பகுதியில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். தட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் 6th நியூஸ் வந்து ஃபாஸ்டாக் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் மூவ்மெண்ட். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபாஸ்டாகை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டாக் பார் கோட் இல்லாமல் நீங்கள் வந்து டோல்ஸை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் பீனலைஸ் பண்ணுவாங்க, டபுள் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆர்டிகிள் 19 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் இது வந்து தடையாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஃபாஸ்டாகை பொறுத்த வரைக்கும் விபிபிள்னு ஒரு RIFD மூலமாக, ஸோ மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக நம்ம டோலை க்ராஸ் பண்ணும்போது அது வந்து ரீட் பண்ணிக்கும். கேமரா மூலமாக ரீட் பண்ணி உங்களோட இமேஜ், வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டையும் அது ஃபோட்டோ எடுத்துக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். தென் இது எப்படி இந்தியாவில் எதுமா ஏம்மா அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்குது, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. சரியா? ஸோ RIFD மூலமாக. தென் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் மூலமாக அதில் சேஞ்சஸ் பண்ணி செக்ஷன் 136 மூலமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக இது இன்றைக்கி மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ அதே எதிர்த்து தான் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இட் வென்ட். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகிள் 19 அது நமக்கு தெரியும், வி ஸ்டடிட். அதில் 2 கேட்டகரியில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. மூவ்மெண்ட்டும் சரி, செட்டில்மெண்ட்டும் சரி, ஒரே கேட்டகரியில் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஜெனரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைபல் பீப்புள். ஸோ அவங்களோட நலனுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போது COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க இல்லையா மூவ்மெண்ட்டை. ஸோ அது இந்த அடிப்படையில் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக். இப்போது நோய் தொற்று அதிகமாக இருக்கிறனால நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நைட் கர்ஃப்யூ போடுறாங்க, லாக்டவுன் போடுறாங்க. ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா எந்த அடிப்படையில் போடுறாங்கன்னா இந்த ஜெனரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, மற்றவங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ தே கேன் ரெஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் ஏரியாவில் நீங்கள் போகிற மூவ்மெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள். ஸோ இதை தவிர மற்ற கேட்டகரியில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டாகை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஜஸ்ட் நோ அபவுட் தி ஆர்டிகிள் 19, நோ நீட் டு கோ இன் டீப். சரியா? அது மாதிரி NEFT, RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது வந்து எவ்வளோ லேக் ரூபியும் அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மாதிரி NEFTன்றது 2 lakhs வரைக்கும். அது பேட்ச் பை பேட்ச். இப்போ நீங்கள் காலில் கொடுத்தீங்கன்னா 12 o'clock வந்து ஒரு பேட்ச் வந்து அந்த பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது பேட்ச் பை பேட்சாக தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் பேடிஎம் மூலமாக, ஃபோன்பே மூலமாக, இட் இஸ் அ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். அவங்க மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, ஆனால் ஹியூஜ் அமௌண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா NEFT, RTGS வந்து இவங்களும் கொடுக்க போகிறாங்களாம். ஃபோன்பே லைக் வேலட் சிஸ்டமுக்கு கொடுக்க போகிறாங்களா. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இது வரைக்கும் RBI வந்து பேங்கிங் சிஸ்டமுக்கு மட்டும் தான் இது கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் இந்தியா இன் US கரன்சி ப்ரைஸ் ப்ராக்டிசஸ் மானிட்டரிங் லிஸ்ட். ஸோ நமக்கு லைக் அவங்க எல்லா கண்ட்ரி, எந்தெந்த கண்ட்ரி வந்து கரன்சி மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. மேனிப்புலேஷன்னா தெரியும் இல்லையா, லைக் என்ன சொல்கிறேன்னா டீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட கரன்சி வேல்யூ இன்றைக்கி 75 இருக்குது அப்படின்னா டீவேல்யூவேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா 80க்கு போயிடும். அது எதுக்கு டீவேல்யூவேஷன் பண்ணணும்? அப்ரிஷியேஷன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம அப்ரிஷியேஷன் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா டீவேல்யூவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ரீசன் நமக்கு தெரியும். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸோ எக்கனாமிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டீவேல்யூவேஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸை மேனிப்புலேட்டர் அப்படின்ற கேட்டகரி. ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க கரன்சி வந்து இவ்வளோ ரூபாவுக்கு இருக்குது அப்படின்னா நாளைக்கு அவங்க டீவேல்யூவேட் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் சேஞ்ச். அப்போ நீங்கள் அவங்க கூட வைக்கக்கூடிய ட்ரேடுக்கு வந்து மாறும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான். எவ்வளோ நீங்கள் டாலர் டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கரன்சி வேல்யூ டிவேல்யூவேஷன் ஆகும், டிப்ரிஷியேட் ஆகும். எவ்வளோ நீங்கள் ருப்பி வந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணப்படுதோ தென் ருப்பி வில் ஸ்ட்ரென்தன், அப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ இந்த அப்ரிஷியேஷன் ஆகும்போது எக்ஸ்போர்ட் கம்மியாகும், இம்போர்ட் அதிகமாகும். டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் அதிகமாகும், இம்போர்ட் கம்மியாகும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில டைரெக்டாக நம்ம இன்டர்வென்ஷன் பண்ண மாட்டோம்.
என்ன பண்ணுவோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது இன்டைரக்ட்லி வி வில் டூ. அதனால் நம்ம யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ்லாம் நம்ம ட்ரேட் வந்து சர்ப்ளஸாக இருக்குது. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க மேனிப்புலேட்டர் கேட்டகரியில். ஸோ அதுக்கான ரீசன் நம்ம கரன்சியை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது கிடையாது. வி ஹேவிங் ரீ சிஸ்டம். ஸோ அதில் டேரெக்டாக நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஆனால் ரீசன் வந்து இன்டைரக்டாக வி ஆர் டூயிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தேட்ஸ் ஆல். கிட்டத்தட்ட 11 கண்ட்ரீஸை வச்சுருக்காங்க. அதில் ஜப்பான், லைக் சைனா இஸ் தேர், ஜெர்மனி இஸ் தேர், கொரியா, அயர்லாண்ட், இட்டலி, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மெக்சிகோ, அப்புறம் உங்கள் கண்ட்ரி. சரியா? தட்ஸ் ஆல். தென் ஒயிட்டஸ்ட் எவர் பெயிண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் 99% ஆஃப் தி சன்லைட். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் எல்லாமே வந்து 80லேருந்து 90% வரைக்கும் நம்ம சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இல்லைன்னா நம்ம இந்த பில்டிங் முன்னாடி உட்கார முடியாது. ஸோ இட் வில் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ யூ வில் சஃபர். அதனால தான் இன்றைக்கி குளோபல் வார்மிங் வந்து நம்ம அதிகமாக ஏசிஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் ரெசிலியன்ட் எக்கானமி, ரெசிலியன்ட் பில்டிங் கேட்டகரி சொல்லியிருந்தோம் நம்ம. ஸ்மார்ட் பில்டிங்ஸ் அது என்ன அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் எல்லாமே. அப்போ ஹீட்டே உள்ளே வராது. தென் நோ நீட் டு யூஸ் ஆஃப் ஏசிஸ் எக்ஸெட்ரா. 99% இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைக் பெயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. தட்ஸ் வை இட் வாஸ் இன் யூஸ். இட் வில் ரெடியூஸ் தி குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் எப்படி ரெடியூஸ் ஆகும்? ஹீட்டை நம்ம லைக் அப்சர்வ் பண்ணாததுனால ஏசிஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ பவர் கன்சம்ஷன் கம்மியாகும், கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ பெனிஃபிட். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பெயிண்ட்ஸ் எல்லாமே கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்னாலே சுண்ணாம்பு, அது அதிகமாக ஹீட்டை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணால் லைக் பேரியம் சல்ஃபேட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரியம் சல்ஃபேட் வந்து ரிஃப்ளெக்ட்டும் பண்ணும், ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒயிட்டஸ்ட் பெயிண்ட்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் அப்படின்றது. இப்போ பேரியம் சல்ஃபேட்டில் பண்ணக்கூடிய பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது அப்படின்றதான் இந்த கான்செப்ட் சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல். So that's all about today's current affairs, students. Today's and then tomorrow we will cover on tomorrow session. So that's all. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 17th April 2021. And the current affairs lend varum questions. So first question, which of the following countries is not a member of RCEP? Options are A Australia, B Japan, C South Korea, D Russia. Question number 2, with regard to bonded and child labor in India, consider the following correct statement. Statement number 1, according to provisions of Child Labor Prohibition and Regulation Amendment Act 2016, employment of children above the age of 14 years in any commercial enterprise is illegal. Statement number 2, India has ratified both International Labour Organization Convention ILO number 138 and the Convention number 182. Options are A one only, B two only, C both, D neither. Question number 3, which of the following statements are correct about Manas? Manas platform. So statement number 1, it was initiated by the Office of Principal Scientific Advisor to the Government of India. Statement number 2, it will facilitate an end-to-end e-filing and complaints and grievances and the tracking facility. So options are A one only, B two only, C both, D neither. Multi-plant. Question number 4, with regard to National Commission for Scheduled Castes, which of the following statements are correct? Statement number 1, it submits its regular report to the Parliament on the implementation and safeguarded measures. Statement number 2, Article 330 and 332 of the Constitution respectively provide for reservation of seats in favor of scheduled castes and scheduled tribes in the House of the People and the legislative assemblies of the state. Options are A one only, B two only, C both, D neither.
Question number 5. Which of the following country is not a member of Comprehensive and Progressive Agreement Trans-Pacific Partnership? Option A, Vietnam. Option B, Indonesia. Option C, Canada. Option D, Singapore. Question number 6. Consider the following correct statement about lithium-ion battery. Statement number 1. They are inflammable and non-combustible materials. Statement number 2. These batteries can also be used to store solar and wind power. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7. Consider the following correct statements. Statement number 1. Indian Ocean humpback dolphins and Irrawaddy dolphins are listed as endangered in IUCN Red List. Statement number 2. Both Indian Ocean humpback dolphin and Indo-Pacific bottlenose dolphins listed under Wildlife Protection Act 1972 Schedule 1 category. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8. Which of the following statements are correct about Chilka Lake? Statement number 1. Chilka is the Asia's largest and world's second largest lagoon. Statement number 2. Chilka Lake was designated the first Indian wetland of international importance under the Ramsar Convention. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9. Match the following correct locations where the dolphins were found. So match the correct options, match the following given below. So first match, Indo-Pacific bottlenose dolphins matched with Australia. Second one, Irrawaddy dolphin matched with Java Sea. Third, Indian Ocean humpback dolphins matched with Indian Ocean. From this you have to select the correct match. So options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 10. Consider the following correct statements. Statement number 1. Sand battery 3 times better performance than current graphite lithium ion batteries. Statement number 2. Fluoride batteries have the potential to last 8 times longer than the lithium batteries. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all, students. Hope you people answered. Thanks a lot for joining.